நாம் தமிழர் கட்சி பெரிய ஒரு மாநாட திருச்சி நடத்திருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு மேல கலந்துருக்காங்க. கூட்டம் அது அளவுகோல் அல்ல. திமுக அண்ணா திமுக வரக்கூடிய கூட்டம் கூட்டிட்டு வரக்கூடிய கூட்டம். 2 பேரும் செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. இப்போ சீமானுக்கு வரக்கூடிய கூட்டம் விரும்பி வரக்கூடிய கூட்டம் தான். அதை நான் குறை சொல்லலை. அதை தாண்டி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமும் விரும்பி வரக்கூடிய கூட்டம் தான். கண்டினியூஸாக வாக்கு வங்கி அரசியலே இருந்துக்கிட்டு தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இந்த புரிதல் சீமானுக்கு இல்லாததான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 3 பார்லிமெண்ட் 2 அசம்பிளி நின்று இருக்காரு. ஓட்ஸ் இன்க்ரீஸ் தானே இருக்கு. இப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். 8லேருந்து 10% ஆகலாம். மேக்ஸிமம் 10 to 12 தான் பிளாட்டோ. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது. பெரியார் மேல உங்களுக்கு எவ்வளவு விமர்சனம் இருக்கலாம். பட் பெரியார் ஃபார் சுப்ரீம் மைண்ட். மேஜர் பார்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க. ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன்ல சீட்ஸ் வேணும்ன்றதுக்காக கம்ப்ளீட்டா போய் சரணடைகிறது இன்னொரு கட்சி கிட்ட. ஒரு கட்சி இந்த மாதிரியான கமர்ஷியல் பொலிட்டிக்ஸ்ல இறங்காம கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி வைப்போம், இல்லைன்னா கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்களை அப்ரிஷியேட்ல பண்ணணும். இல்ல நீங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. I'm talking about the facts. Practical life பாருங்க. நீங்க மக்களே கரப்ட் பீப்புளை விரும்புகிறாங்க, கரப்ட் பாலிட்டிஷியன்ஸை விரும்புகிறாங்க. ஆனால் கரப்ஷன் பண்ணலைன்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போட மக்களே மறுக்கிறாங்க. இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி ரொம்ப தூய்மைவாதம் பேசுகிற மூலமாக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்றாங்க. திஸ் ரியாலிட்டி. நீங்கள் இன்னும் எத்தனை எலெக்ஷன் தாங்குவீங்க சார்? இப்போ இங்கே நிறைய கரப்ட் பார்ட்டிஸ் இருக்குது. அந்த கரப்ட் பார்ட்டிஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது இல்லை, அதை நம்ம அப்ரிஷியேட்டில் பண்ணணும். நீங்கள் தூய்மைவாதம் பேசுறீங்கன்னு சொல்லக்கூடாது இல்லை. கேப்ரியல், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இப்போ சீமான் கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிடிக்ஸ் வேற. 5 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் வேற. பட் when you have a zero representation, it will reach a dead end என்றாங்க. நீங்க மாற்றா இருக்கணும்னா முதல்ல நீங்க திமுகவோட அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நீங்க சொல்றதை நான் மறுக்கல. என்னோட பாயிண்ட் ஹவு லாங் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் தொடர்ந்து இந்த விளையாட்டை விளையாட போய் அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சமுதாய இயக்கமாவே அவர் இருந்திருக்கலாம். வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிடக்கூடாது. சோஷியல் மூவ்மெண்ட்டாவே இருந்து அந்த ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்க பக்கம் நியாயம், அவங்க பக்கம் சீமான் சைடோட நியாயங்களை நான் ஒன்றும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. இந்த எலெக்ஷன்லயே மை ஹஞ்ச் அவங்க கோவப்படுறாங்க சொன்னா, பட் இட்ஸ் a fact. மேபி 1% or 1.5% விஜய் கிட்ட ஸ்விங் ஆகும். இந்த 2 பேரோட சேராம இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு லைக் மைண்டட் பார்ட்டிஸோட ஒரு அலைன்ஸையாவது அவர் ஃபார்ம் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நீங்க திரும்ப நான் சொல்றேன், அலைன்சஸ் இல்லாம அது ஏன் முடியும்னு நினைக்கிறீங்க? அது அவரை தான் கேட்குறேன். நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் உள்ள இருந்துன்னா எத்தனை எலெக்ஷன்னாலும் நீங்க தோப்பீங்க. நாட் ஓன்லி டிஃபீட்ஸுங்க, உங்க ஓட் பேங்க் கீழே போகுது. மார்க் மை வேர்ட்ஸ். நான் சொல்றது உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தலாம். இப்ப நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தங்கைமார்களுக்கும் 3வது இடம் யாருக்கு நினைக்கிறீங்க? இந்த மாற்று அரசியல் ஸ்பேஸ்ல யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி 3rd பொசிஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான் என்ன பொறுத்த வரைக்கும். 4th தான் சீமானுக்கு வருவாரு. நாம் தமிழர் வருவாங்க நான் எனக்கு தோணும். நம்ம ஏடிஎம்ஏ ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கே சார். ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு முன்னாடியே அவங்க அந்த 234 சீட்ஸுக்கும் அவர் பிரச்சாரம் போனாரு. அது வந்துடும். அஃப்கோர்ஸ் தேர் டவுன் அண்ட் அண்டருங்க, நான் ஒத்துக்கிறேங்க. பர்செப்ஷன்ல டிஎம்கே தாங்க முன்னால இருக்கு. 4-way ஃபைட்ல டிஎம்கே ரிட்டர்ன். திமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நான் உறுதியா நம்புறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ ஒரு சைட்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடுமையான போட்டி நடக்குது. களத்துல பிரச்சாரம் பண்றதா இருக்கலாம். அப்புறம் திமுக சில விஷயங்களை அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு போட்டி அதிமுகவும் சில விஷயங்களை அறிவிக்கிறாங்க. ஸோ அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்ற நரேட்டிவ் ஸ்ட்ராங்கா செட் ஆகுது. இன்னொரு சைட்ல இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர்கள் நாங்க, அதுக்கு மாற்று அப்படின்னு சில கட்சிகளும் களத்துல இருக்காங்க. டிவிகே அஃப்கோர்ஸ் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான கட்சி கிடையாது. பட் இருந்தாலும் நாங்க ஒரு மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க. இன்னொரு சைட்ல நாம் தமிழர் கட்சி பெரிய ஒரு மாநாட திருச்சி நடத்திருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு மேல கலந்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மாற்று அரசியல், மாற்று தலைவர்கள் கூட்டம்லாம் நிறைய வராங்களேண்ணா. கூட்டம் அது அளவுகோல் அல்ல. வரக்கூடிய கூட்டம் விரும்பி வரக்கூடிய, இப்போ சீமானுக்கு வரக்கூடிய கூட்டம் விரும்பி வரக்கூடிய கூட்டம் தான். அதை நான் குறை சொல்லலை. அதை தாண்டி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமும் விரும்பி வரக்கூடிய கூட்டம் தான். திமுக அண்ணா திமுக வரக்கூடிய கூட்டம் கூட்டிட்டு வரக்கூடிய கூட்டம். 2 பேரும் செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க 2 பேருமே. பட் சீமான் விஜய் அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது நம்ம. பட் என்ன அவங்களுக்கு இதோட எண்ட் ரிசல்ட், கடந்த முறை என்ன அவங்க எவ்வளோ 8% என்னமோ ஓட்ஸ் வாங்கினாங்க. இந்த முறை எவ்வளோ வாங்குவாங்க என்னன்னு தெரியல. அதில் இது ஒரு டிப் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது.
நான் சிலர் இடம் ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு 2 எலெக்ஷனில் சீமானுக்கு ஓட்டு போட்டவங்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இந்த தடவை விஜய்க்கு போடுறோம், ஏன்னா 2 தடவை ஒரு போட்டு போட்டோம் பிரயோஜனம் இல்லை, ஜெயிக்க முடியலையேன்றாங்க. அந்த எண்ணம் இருக்குது. வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமை என்பது கண்டினியூஸாக வாக்கு வங்கி அரசியலே இருந்துக்கிட்டு தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இந்த புரிதல் சீமானுக்கு இல்லாததான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவர் எத்தனை 14, 16, 19, 21, 24 3 பார்லிமெண்ட் 2 அசம்பிளி நின்று இருக்காரு. ஓட்ஸ் இன்க்ரீஸ் தானே இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து 30% கிராஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் 28 கிராஸ் பண்ணணும். 28ன்னு வச்சுப்போங்க. நான் 8லேருந்து 10% ஆகலாம், மேக்ஸிமம் 10 to 12 தான் பிளாட்டோ, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது. இட்ஸ் அ வெரி டைசி சுச்சுவேஷன் தான். இப்போ அங்கே நாடு பூரா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அலைன்ஸில் தான் ஜெயிக்கிறாங்க. மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, மம்தாலேருந்து, சந்திரபாபு நாயுடு, throughout the state, throughout the country. இந்த வாக்கு அரசியலோட ஒன் ஆஃப் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸு அலைன்ஸ் இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேசிக் கான்செப்ட். எனக்கு ஒரு விஷயம் புரியல சீமான் கிட்ட, என்னன்னா வந்து அவர் ஏன் இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாருன்னு எனக்கு புரியல. நீங்கள் சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போய்டுறதோட அட்வான்டேஜ் வேறு. இது போனோம்னாலே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. பெரியார் வந்து இங்கே பெரியார் மேலே உங்களுக்கு எவ்வளோ விமர்சனம் இருக்கலாம், பட் பெரியார் வந்து ஏஸ் தட் ஃபார் சுப்ரீம் மைண்ட். அதாவது அதுக்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். நினச்சதை பேச முடியாது, செய்ய முடியாது. கண்ணீர் துளிகள்னாரு. திமுக வந்து கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனுக்கு போகும்போது திமுக ஜெயிச்சு பவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டையும் அவங்க பெரியாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. பட் அப்போ கூட அவர் வந்து பவர் வேணும்னு விரும்பல. அவர் நினச்சிருந்தா எந்த பதவி வேணா வந்திருக்கலாம். இன்னைக்கு கூட வந்து நீங்கள் வந்து வீரமணி இருக்கார், திராவிடர் கழக தலைவர். இப்போ அவரை வந்து நீங்கள் அவருக்கு வந்து இப்போ ராஜ்யசபா சீட்டில் டிஎம்கே கொடுக்குறாங்க, அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். பிகாஸ் இட்ஸ் நாட் தட் பாலிடிக்ஸ். ஏன்னா அந்த டொமைனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம். இப்போ நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இட்ஸ் அன் அன்சார்ட்டட் டெரிட்டரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டேஞ்சரஸ் டெரிட்டரி. அது வந்து தே ஹேவ் அ கிளாரிட்டி ஆஃப் தாட். இங்க ஒரு சின்ன ஒரு கருத்து சார். இப்ப இன்னைக்கு நான் அரசியல் பார்க்கும்போது மேஜர் பார்ட்டிஸ் எல்லாம் கரப்டா இருக்காங்க. அதுவும் குறிப்பா எலெக்ஷன் கிட்ட வரும்போது கரப்ஷன் பீக்ல இருக்கு. இந்த கரப்ஷனை நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதும் நம்ம பார்க்க முடியுது. பேரங்கள் நடக்குது, ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன்ல சீட்ஸ் வேணுன்றதுக்காக கம்ப்ளீட்டா போய் சரணடைகிறது இன்னொரு கட்சி கிட்ட. ஒரு கட்சி எதிர்த்து ஒரு அரசியல் ஒரு வருஷம் பேசுறது, அதே எதிர்த்த கட்சியோட போய் இன்னொரு எலெக்ஷன்ல சேர்றது. ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கலே இதுதான் சார். அப்ப ஒரு கட்சி இந்த மாதிரியான கமர்ஷியல் பொலிட்டிக்ஸ்ல இறங்காம கொள்கை சித்தாந்தத்தின்படி கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி வைப்போம், இல்லைன்னா கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்ம அவங்களை அப்ரிஷியேட்ல பண்ணணும். இல்ல நீங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்ல அது ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இது ஒரு மாரல் ஸ்டாண்ட் இல்லை, கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இல்லை. See, morality of an individual is different from morality in politics. I'm talking about the facts. Practical life பாருங்க. நீங்கள் vote bank politicsக்குள்ளே போனீங்கன்னா there must be some sort of a compromise somewhere needed. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் குரூப்பாக வெளியில் இருந்துட்டு போகலாம். நீங்கள் இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை. நான் புரியுது எனக்கு. அதாவது வந்து மக்களே வந்து கரப்ட் பீப்புளை விரும்புகிறாங்க, கரப்ட் பாலிட்டிஷியன்ஸை விரும்புகிறாங்க. நான் கரப்ஷன் பண்ணலைன்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போட மக்களே மறுக்கிறாங்க. இப்போ திமுக வந்து எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்க பார்ட்டிஸ் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பிரேசன் இது நடக்குது, எது டீல் நடக்குது. அதாவது வெளிப்படையாகவே வந்து பேரம் பேசுகிறாங்க. ஒரு நல்ல கட்சினா அப்போ அவங்க கூட போய் சேரக்கூடாது இல்லை வேற. பட் when people themselves are like that, இந்த இஷ்யூ வந்து நீங்கள் எப்படி வந்து ரொம்ப தூய்மைவாதம் பேசுகிற மூலமாக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்றாங்க. திஸ் ரியாலிட்டி. நீங்கள் இன்னும் எத்தனை எலெக்ஷன் தாங்குவீங்க சார்? இப்போ இங்கே நிறைய கரப்ட் பார்ட்டிஸ் இருக்கு. அந்த கரப்ட் பார்ட்டிஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது இல்லை. ஒரு கட்சி அந்த கரப்ஷன்ல டேக் பார்ட் பண்ணலன்னா அதை நம்ம அப்ரிஷியேட்ல பண்ணணும். நீங்க தூய்மைவாதம் பேசுறீங்கன்னு சொல்லக்கூடாது. இல்லை கேப்ரியல், நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அப்பழுக்கில்லாத இளைஞர்கள் எல்லாம் பெண்களை நான் பார்க்குறேன். ஐ அப்ரிஷியேட் தான். நான் வெளிப்படையாகவே சீமான் அவர்களோட அந்த ஒரு நேர்காணல் நான் பிஹைண்ட் ரூட்ஸ் பண்ணும்பொழுது கூட நான் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொன்னேன், சீமானை விட சீமானை ஆதரிக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கிமார்கள் மீது எனக்கு மதிப்பும் அன்பும் அதிகம் உண்டுன்னு. he was taken aback. அப்போ நான் இல்லைன்னா அவங்க இல்லைன்னாரு. இருக்கலாம் சார், பட் எனக்கு உங்களை விட அவங்க மேலே அன்பும் மரியாதையும் உண்டுன்னு நான்.
அந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு டெடிகேட்டடு யங் க்ரௌட் அவர்கிட்ட இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தேர்தல் நீங்கள் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண போகிறீங்க? இப்போ நான் ஆதரிக்கிறேன் இல்லைன்றது அது அளவுகோல் இல்லை கேப்ரியல். கிரவுண்டில் உங்களால் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், யூ ஆர் இன் டு இட். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். பாஸ்ட் 12 இயர்ஸில் 2 அசம்பிளி 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. த ரிசல்ட் இஸ் 0. அதாவது வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே இருந்துட்டு ரிசல்ட் 0வாக இருந்ததுன்னா அது உங்கள் அரசியலை பலவீனப்படுத்தும். வாக்கு வங்கி அரசியலில் இல்லாமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு பார்லிமெண்டரி ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்றதை யாரும் கேட்க போகிறது கிடையாது. பிகாஸ் யூ ஆர் நாட் இன் டு த சிஸ்டம். பட் வென் யூ ஆர் இன் டு த சிஸ்டம், உங்களுக்கு அசம்பிளிலையும் பார்லிமெண்ட், எஸ்பெஷலி அசம்பிளி, வென் வி சே பார்லிமெண்டரி ரெப்ரஸன்டேஷன், இட் இன்க்ளூட்ஸ் போத் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட். லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரஸன்டேஷன், உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரஸன்டேஷனே இல்லை, அதுவும் நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி அப்படின்னும் பொழுது எத்தனை தேர்தல் நீங்கள் தாங்குவீங்க? There must be some beyond media, some compromise may needed எனக்கு in near future தோணும். இப்படி நான் உங்களுக்கு ஐ லுக் அட் அது. இப்போ சீமான் கிட்ட வந்து ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலிடிக்ஸ் வேற. 5 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் வேற. பட் when you have a 0 representation in the legislative front and you are still in road bank politics போது it will reach a dead end என்றான். இது நான் இப்படியும் சொல்றேன், நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், மேபி ஐம் ராங். நான் சொல்ல வருது, இது சரி தப்புன்னு கூட நான் சொல்லலை, அது கூட அந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் கூட நான் போக விரும்பல. பட் வென் யூ ஆர் இன் டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அண்ட் த எண்ட் ரிசல்ட் இஸ் 0, ரிப்பீட்டட் 0, 5 எலெக்ஷன்ஸ் 0 அப்படின்னும் பொழுது வந்து அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் போக முடியாதுன்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். இப்போ நான் பார்த்த அளவில் 2 திராவிட கட்சிகளோட வெற்றியே என்னன்னு பார்த்தோம்னா, அவங்கள ஆதரிச்சு யாரெல்லாம் போர்க்குடி எழுப்புறாங்களோ அவங்களே அபகரிச்சு உள்வாங்கிடுறது. அதுவும் குறிப்பா திமுக அதை நல்லா பண்ணுவாங்க. டிஎம்டிகே இவங்களுக்கு எதிராக வராங்க, இன்னைக்கு பார்த்தா அவங்க கட்டுப்பாட்டுல போயிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை டிஎம்டிகே இன்னைக்கு எதிர்த்து நிற்கும் போது ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப எண்ட்ல பார்த்தோம்னா திமுகவோட போய் சேரும்போது ஒண்ணுமே இல்லை. அது திமுகவோட வெற்றி. எம்டிஎம்கே அதே மாதிரிதான். இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி பாருங்க, ஒரு காலத்துல திமுக எதிர்த்து நின்ன கட்சி, இன்னைக்கு பார்த்தோம்னா திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. விசிகே திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. எல்லாரையுமே டேம் பண்ணி திமுக அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. இதுதான் திமுகவோட ஸ்ட்ரென்த். அதிமுக இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் உதவியா இருந்திருக்கலாம். பட் திமுகவோட ஸ்ட்ரென்த் இதுதான். யாரெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே உள்வாங்கிடுறது. அதை நடக்க விடாம ஒரு கட்சி ஸ்டாப் பண்றது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எம்எல்ஏ போஸ்ட் ரொம்ப அவசியம். ஒரு 10 எம்எல்ஏஸ் இருந்தா பெரிய வாய்ஸ்ன்னு. நீங்க 10 எம்எல்ஏஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுதான் பீக் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க மாற்றமா இருக்க மாட்டீங்க. உங்களோட லிமிட்டை செட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷன் அது 8ஆ மாறும், அதுக்கப்புறம் 6ஆ மாறும், அதுக்கப்புறம் டேக் இட் ஆர் லீவ் இட்டுமாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கிட்ட சொல்ற மாதிரி, மற்ற கட்சிகள்கிட்ட சொல்ற மாதிரி திமுக அப்படிதான் உங்களை டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மாற்றாவே இருக்க மாட்டீங்க. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க மாற்றா இருக்கணும்னா முதல்ல நீங்க திமுகவோட அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. திமுக அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா யூ சீஸ் டு பி an alternative. அதுக்கப்புறம் நீங்க மாற்றாவே இருக்க மாட்டீங்க. மாற்றா இருந்து ஜெயிக்க முடியுமான்றது செகண்ட் கொஸ்டின். ஆனா நீங்க திமுகவோட அதிமுக சேர்ந்தீங்கன்னா மாற்றாவே இருக்க மாட்டீங்க. நீங்க சொல்றதை நான் மறுக்கல. என்னோட பாயிண்ட் வந்து, ஹவு லாங் நீங்க வந்து எவ்வளவு நாட்கள் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் தொடர்ந்து இந்த விளையாட்டை விளையாட போய் அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்களோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு. நீங்க நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் பார்க்கறது அதுதான். நான் அவர்கிட்ட ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சர்ப்ரைஸ் தட் நான் முதல்ல அப்படி நினைக்கல. ஒரு சம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் டூயிங் பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் வித் ஹிம். இப்போ அந்த அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது அவர்கிட்ட. பட் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் எப்படி அதை கொண்டு போப்பார்? இப்போ அந்த கட்சியில் அவரை தவிர யாருமே இல்லை இன்னைக்கு. ஜெனிட்டல்ஸ் கப்பல் ஆஃப் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை. ஆகவே இது எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, மேபி சம்டைம்ஸ் எனக்கு தோணும், அது சரியான எனக்கு தெரியல, சமுதாய இயக்கமாகவே அவர் இருந்திருக்கலாம், வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிடக்கூடாது, சோஷியல் மூமெண்ட்டாகவே இருந்து அந்த ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ப்ரெஷர் குரூப்பாக அவர் ப்ரெஷர் குரூப்பாக இல்லாமல் இன்னைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போகும்பொழுது ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் வந்து கண்டிப்பாக டிமாரலைஸ் பண்ணிடும். இந்த எலெக்ஷன்லேயே மை ஹஞ்ச் அவங்க கோவப்படுறாங்க சொன்னால், பட் இட்ஸ் அ ஃபேக்ட். மேபி 1% or 1.5% வந்து விஜய் கிட்ட ஸ்விங் ஆகுது.
ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே 2% வரைக்கும் கூட ஸ்விங் ஆகுது. லாஸ்ட் டைம் வாங்கினது இது ஒரு காப்பாற்றினாங்கன்னா பெரிய விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க நான் பேசும்போது அவங்க ஒரு அரௌண்ட் 3 people ஒரு மாதிரி வெல் கனெக்டட் பீப்புள், அவங்க சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து இந்த தடவை விஜய்க்கு போடுறோம், என்னென்னா 2 தடவை சீமானுக்கு போட்டோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையன்றாங்க. அது வரும். அப்போ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் கேப்ரியல். நான் உங்கள் பக்கம் அவங்க பக்கம் சீமான் சைடோட நியாயங்களை வந்து நான் ஒன்றும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. பட் எனக்கு ஆஃப் லேட் என்ன தோணுதுன்னா, அவங்க இந்த கேமை விளையாடாமல் இதுக்குள்ளே வராமல் ப்ரெஷர் குரூப்பாக சோஷியல் மூமெண்ட்டாகவே இருந்துட்டு போயிருக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஒன்ஸ் யூ ஆர் இன் டு இட்னா, alliances are natural corollary of electoral politics, whether you like it or not. Please understand. இவன் திருடா, அவன் திருடா, எல்லாம் திருடன் தான், சந்தேகமே கிடையாது. எவன் கம்மி திருடணும் அவங்க கூட தான் நீ சேர முடியும். ஏன்னா எல்லாருமே ஈக்குவல்னா டோன்ட் கோ இன் டு தட் ஏரியா. இப்போ நீங்களே இன்னைக்கு பேசும்போது சொன்னீங்களே சார், இப்போ அதிமுக திமுக 2 பேரையும் பார்த்தா எனக்கு கோவமா இருக்கு, 2 பேரோட பாலிசிஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் அந்த 2 கட்சிகளோடையும் போய் மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்ல? தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தனியா நிக்கட்டுமே. இப்ப அது ஒரு ரிஸ்க். அந்த ரிஸ்க் ஒருத்தன் எடுக்கிறேன்னு சொன்னா நம்ம சந்தோஷம் தானே பண்ணணும். எடுத்துட்டு போட்டோம். எதுக்கு இந்த கரப்ட் பார்ட்டிஸோட பாலிசிஸ் இல்லாத ஒரு கட்சியோட போய் சேரணும்? டோன்ட் பி இன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். ஏன் அவங்க இருந்துட்டு பண்ணட்டுமே, அதுல என்ன? அவங்க அந்த டேக் ரிஸ்க் இல்ல. அது நான் சொல்லல, அது அவங்க உரிமை. நீ நிக்காதெல்லாம் நான் சொல்லல. இல்ல ரிசல்ட் என்னன்னு கேட்கறேன். அப்ப சந்தோஷம் தானே, அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்க. இல்லைங்க, இப்ப நான் என்ன சொல்றேன், நான் எப்படி இருந்தாலும் தோக்க போறான்னு தெரியுது. அந்த டயர்ட்னஸ் வந்துடல, அந்த அழற்சின்வாங்க. தி ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார்கான் கன்க்ளூஷன். ஆர் அட்லீஸ்ட் வந்து ஸ்மாலர் பார்ட்டிஸை வச்சு ஒரு அலைன்ஸையாவது சீமான் ஃபார்ம் பண்ணணும். நீட் நாட் வித் ஏடிஎம்கே டிஎம்கே. ஒரு சின்ன ஒரு அலைன்ஸ். சி the crux of the matter argument என்னன்னா, அலையன்ஸ் இல்லாம, அது பெரிய கட்சின்னு இல்லை, சின்ன கட்சியா கூட இருக்கலாம், அலையன்ஸ் இல்லாம ஒரு குரூப் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிஸ், அலையன்சஸ் இல்லாம நோ பார்ட்டி கேன் வின் திஸ் சிஸ்டம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ இதுல இருக்க ஒரு பெனிஃபிட் நான் சொல்றேன். இப்போ ஒரு பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் பேசும்போது இலவசங்களை விமர்சிச்சு பேசினார். அப்ப நான் யோசிச்சேன், இது ஒரு பிரஸ் மீட் தான், கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, இதை அவரு எலெக்ஷன் கேம்பெயின்ல பண்ண முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் பேசியிருந்தார், மாநாட்டிலையும் பேசினார். 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த மாநாட்டில் கூடியிருக்காங்க. அந்த மாநாட்டிலையும் இலவசங்களை எதிர்த்து தான் அவர் பேசுறாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் இலவசங்களுக்கு எதிராக பேச முடியாது. ஏன்னா எல்லா கட்சியுமே ஏதோ ஒரு வகையில் திமுக அதிமுகவோட கனெக்ட் ஆகிருக்காங்க. 2 பேருமே இலவசங்களை அள்ளி தெளிக்கிறவங்கலாம். அப்ப குறைந்தபட்சம் இந்த ஒரு விஷயத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, இப்ப நம்ம பேசணும் இலவசங்களால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வருதுன்னு. இதை பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கணும்னா இந்த 2 கட்சிகளோட சேராம இருக்கணும். அப்பதான் இதை பேச முடியும். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை தாண்டி இன்னைக்கு இலவசங்களை விமர்சிச்சு பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா இந்த 2 கட்சிகளோட சேராம இருக்காங்க. இந்த 2 திராவிட கட்சிகளோட சேராம இருக்கிறது தான் காரணம்னு நினைக்கிறேன். ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல நமக்கு. பட் இந்த 2 பேரோட சேராம இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு லைக் மைண்டட் பார்ட்டிஸோட ஒரு அலைன்ஸையாவது அவர் ஃபார்ம் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நீங்க திரும்ப நான் சொல்றேன், அலைன்சஸ் இல்லாம அது ஏன் முடியலன்னு நினைக்கிறீங்க? அது அவரை தான் கேட்கணும். நீங்க எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதாவே அலைன்சஸ் இல்லாம அந்த சிஸ்டத்துக்குள்ள இல்லை. நீங்க வாட் எவர் மேபி ஒரு ஒப்பீனியன் அபவுட் தம், தட்ஸ் தி மெயின் ரூல் ஆஃப் த கேம். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னாலே காம்ப்ரமைஸ். நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள இருந்துன்னா எத்தனை எலெக்ஷன்னாலும் நீங்க தோப்பீங்க. நாட் ஓன்லி டிஃபீட்ஸுங்க, உங்க ஓட் பேங்க் கீழே போகுது. ரிப்பீட்டட் டிஃபீட்ஸ் வில் டெப்ளீட் யுவர் ஓட் பேங்க். அதை புரிஞ்சுக்கோங்க. அது இந்த எலெக்ஷன்லேயே அவங்களுக்கு தெரிய வரும். மார்க் மை வேர்ட்ஸ். நான் சொல்றது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். இப்போ நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தங்கைமார்களுக்கும் இந்த எலெக்ஷன்லேயே அவங்க ஓட் பேங்க் கீழே போகுது. நான் ஹார்ஷ் ட்ரூத்தை சொல்றேன். திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட். அவங்களோட வாக்கு வங்கி கடந்த முறை இருந்ததோட இந்த தடவை கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒரு 10% ஆகும். பட் தட்ஸ் அ பிளாட்டோ. அதுக்கு மேலே அது போக வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ திங்க் ஈ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் சம் மிடில் பாத். எனக்கு புரியுது உங்களோட நேர்மையிலேயே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐ அப்ரிஷியேட் யூ. பட் நீங்கள் தோக்கிறதுக்காகவே ரிப்பீட்டடாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலக்ட்ரல் அரேனால இருக்க முடியாதுன்றது என்னோட ஆர்குமெண்ட். சஸ்டைனபிள் இல்லை. தட் வில் ஹேவ் இட்ஸ் டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் ஆன் இட்ஸ் ஓட் பேங்க். அது இந்த எலெக்ஷன்லேயே வரலாம், தவறுனா அடுத்த எலெக்ஷன் வந்துடும். உங்களால் அந்த ஓட் பேங்கை காப்பாற்ற முடியாது. சரி, இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல திராவிட கட்சிகள் 2 பேரும் மோதுறாங்க, டஃபா மோதுறாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் 2 பேரும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
மாற்று அரசியல் பேசக்கூடிய ரெண்டு கட்சிகள் இருக்காங்க இல்லையா, டிவிகே, என்டிகே. அவங்களும் மெதுவாலாம் போற மாதிரி இல்ல, அவங்களும் அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாங்க. விஜய் ஒரு சைடுல அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாரு. அதே மாதிரி சீமானும் பார்த்தா இந்த மாநாடெல்லாம் பெருசா நடத்திருக்காரு. மூணாவது இடம் யாருக்கு நினைக்கிறீங்க? இந்த மாற்று அரசியல் ஸ்பேஸ்ல யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்ப இருக்க பாப்புலர் பெர்செப்ஷன்ல பார்த்தா விஜய் எஸ் அன் எட்ஜ், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 1 and 2 யாருன்றதை நம்மளால முடிவு பண்ண முடியல. பட் தேர்டாக தான் விஜய் வருவார்னு எனக்கு தோணும். சம்சே ஏடிஎம்கே ஸ்பேஸை விஜய் பிடிச்சிட்டு வர்றாங்க. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் நாள் நெருங்க விஜயோட பாலிடிக்ஸ்ன்றது வந்து அவரால், நான் திரும்பவும் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் அவரோட கேண்டிடேட்ஸ் வந்து டிஃபால்ட் ஆகாமல் நாமினேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணால் தட் இட் செல்ஃப் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அதில் வந்து. அதெல்லாம் அவங்க என்னமோ ட்ரெயின் பண்ணாங்கன்றாங்க. இப்போ கண்குத்தி பாம்பா 2 திராவிடியன் பார்ட்டிஸும் அங்கேயே வந்து அவங்க கதையை முடிக்க பார்ப்பாங்க. ஏதாவது ஃப்ரிவலஸ் ரீசன்ஸை சொல்லி கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும், பை வே ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன். அது எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம் பொறுத்து தான் வரும். அது கோர்ட்ஸுக்கு போச்சுன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபைனாலிட்டிக்கு 15-20 வருஷம் கூட ஆகும். இட் மே நாட் ஈவன் சி த லைட் ஆஃப் த டே. சிதம்பரம் கேஸ்லாம் 12 வருஷம் பொறுத்து ஹைகோர்ட்டில் டிசைட் ஆச்சு. அதுல அந்த கேண்டிடேட்டை இந்த பக்கம் ஓடி வந்துட்டாரு கண்ணப்பன். நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ விஜயோட இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு யூஃபோரியா இருக்குல்ல, அது எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இப்போ ஒரு செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவருக்கு தேர்ட் பொசிஷனுக்கு தள்ளப்படுவார்னு எனக்கு தோணுது. இந்த ஃபைட் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, அப்படி தான் போய் முடியும்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி தேர்ட் பொசிஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் என்னை பொறுத்த வரைக்கும். 4th தான் வந்து சீமானுக்கு வருவார், நாம் தமிழர் வருவாங்க நான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த யூஃபோரியா அவங்களுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த பாப்புலர் சப்போர்ட் அது ஒரு எலெக்ஷனுக்கு மேலே தாங்காது, அது வேற விஷயம். பட் தேர்ட் பொசிஷன் கேட்டிங்கன்னா இந்த பிளண்ட் ஆன்சர் இஸ் விஜய். ஆனா இப்போ ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது விஜய்க்கு பெரிய மொமெண்டம் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் 2 மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரோட் ஷோலாம் போகும்போது விஜய்க்கு பெரிய மொமெண்டம் இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. ஆனா இப்ப அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஒண்ணு, விஜய் டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பிடிச்ச மாதிரி எல்லாம் கூட்டத்தை சேர்க்க முடியாதுன்னு சொல்லும் போதே விஜய்க்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாரு. 2வது, விஜயுமே கிட்ட நெருங்க நிறைய தவறுகள் பண்றதையும் பார்க்க முடியுது. அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, நேத்துமே அவரோட பேச்சுல நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பாக்குறோம். பேசக்கூடாத சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. இந்த ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டீம் வாங்கல, கிட்ட நெருங்கும் போது கொஞ்சம் அவங்களோட ஒப்பீனியன்லேயே வந்து 3% டிப் இருக்குன்றாங்க. நான் அதை வருஷனா கூட அது ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லுவேன், 3% டிப் இருக்கு, 27% ஆயிருக்கு அப்படின்றாங்க. இஃப் இட் இஸ் 27, தட்ஸ் இஸ் a huge number. பட் ஸ்டில் அவங்க கேட்டகரியில் 30லேருந்து 27 ஆயிருக்கு. இன்னும் 2 மாதம் இருக்கு. நாள் நெருங்க அந்த அந்த மொமெண்டமை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமான்றது வந்து பெரிய விஷயம். மற்ற பெரிய கட்சிகள் ஸ்பீடப் பண்ணுவாங்க, அவங்க ஸ்பீடப் பண்ணுவாங்க. நீங்கள் நாமினேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஸ்க்ரூட்டனி முடிஞ்சு ஃபைனல் கேண்டிடேட் லிஸ்ட் வெளியில் வந்து அதுக்கு பிறகு 15 days கேம்பெயின், அதுக்கு பிறகு 1 day ரெஸ்ட், அதுக்கு பிறகு வந்து போலிங் டே. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 30 daysனு வச்சுக்கோங்களேன். அந்த 30 days ரேஸில் வந்து இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, டிஎம்கே ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இஸ் ஃபாஸ்ட் கேட்சிங் அப். அதுதான் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து சப்போர்ட் இருக்கலாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. கன்வெர்டபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஏடிஎம்கே ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கே சார். ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு முன்னாடியே அவங்க அந்த 234 சீட்ஸுக்கும் அவர் பிரச்சாரம் போனாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் அவங்களுமே யூஸ் பண்ணாம இல்ல, மொமெண்டம் அவங்க வந்துடும். அவங்களுக்கு வந்து லைஃப் அண்ட் டெத், இது தோத்தாலும் ஜெயிச்சாலும் they will put up a brave fight. அப்போ ஒரு வேக வரது மாதிரி இருந்து இப்ப இல்ல, அது இல்ல நெருங்கும் போது வந்துடும், அது வந்துடும். அஃப்கோர்ஸ் தேர் டவுன் அண்ட் அண்டருங்க, நான் ஒத்துக்கிறேங்க. பர்செப்ஷன்ல டிஎம்கே தாங்க முன்னால இருக்கு. 4-way ஃபைட்ல டிஎம்கேஸ் ரிட்டர்ன். திமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம், நான் உறுதியா நம்புறேன். பர்செப்ஷன்ல அவங்க திமுக முன்னால போய்கிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கே now catching up. டஃப் ஃபைட்டை புட்டப் பண்ணலாம், பட் எனக்கு நம்ம ஆட்சி மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. த வெரி ஃபேக்ட் ஆஃப் 4 corner ஃபைட் இஸ் அ ப்ரூஃப். எனக்கு இது டு சம் இட் அப் 89ங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு. 89 ஜெயானின்னு பிரிஞ்சு காங்கிரஸ் மூப்பனார் தனியாக போய் 26% ஓட்ஸ் வாங்கினாங்க. ஃபினிஷ்டு. கலைஞர் ஜெயிச்சுட்டு வந்தார் 13 வருஷம் பொறுத்து. ஆன்டி இன்கம்பன்சி, பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி நம்ம பேசுவோம், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைல்ல. அதாவது உங்களால் வந்து ஒரு யுனைடெட் அப்போசிஷனை ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ப்ரெசென்ட் பண்ண முடியலனாலே ஃபினிஷ்ட். அதில் 2-way ஸ்பிளிட் இல்லை, இட்ஸ் 3-way ஸ்பிளிட். டிஎம்கே விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்ததை விட விஸ்வரூபம் எடுத்துட்டோன்ற பெர்செப்ஷனை விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. பெர்செப்ஷன் வரல, திமுக முன்னால் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு.
And they control media like anything. They control narrative like anything, both social media and traditional media. அடுத்தது opposition in shambles. இமேஜினேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ட் விஜய் ஃபேக்டர் அண்ட் சீமான் ஃபேக்டர் ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் உடைக்குது. இட்ஸ் a clear advantage for DMK தாங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லைன்னு தோணுது. அன்லஸ் சம்திங் கோஸ் சம்வேர் வெரி சீரியஸ்லி ராங், அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு உங்களுக்கு. ஆனால் இப்போ திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதை விட திமுக எதிர்ப்புகள் உடஞ்சிருக்கு, எதிர்ப்பு வாக்குகள் உடஞ்சிருக்கு. ரெண்டு விஷயம் கேப்ரியல், திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதை விட திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற பர்செப்ஷனை திமுக சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ, திமுக எதிர்ப்பு ஓட்டு உடையுது. திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு அணில இல்ல, ஒரு அணில எல்லாம் உடஞ்சிருக்கு, எல்லாம் உடஞ்சிருக்கு. த மோர் ஃபிராக்மெண்ட், அது அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. த மோர் ஃபிராக்மெண்டட், ரெண்டுமே அட்வான்டேஜ். திமுக எதிராக இருக்க ஓட்டு உடையிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, முதல் அட்வான்டேஜ் பர்செப்ஷன்ல திமுக தான் ஜெயிக்க போகுது, திமுக தான் ஜெயிக்க போகுது, திமுக தான் ஜெயிக்க போகுது, டன் டீல், 26 இஸ் அ டன் டீல், போட்டியை தொடங்க வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு பர்செப்ஷனை வந்து அவங்க எல்லா மட்டங்களையும் இன்க்ளூடிங் த அப்போசிஷன் மைண்ட்ல விதைச்சிருக்காங்க. அப்போசிஷன் இஸ் டிஃபிட்டிஸ்ட் மைண்ட்ல தாங்க இருக்காங்க. பர்சனலி பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கேல வந்து 9 out of 10 சேஸ் வாய்ப்பே இல்லைங்கன்றாங்க. ஸோ அது அவங்களோட டிஎம்கேவோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்றது பர்செப்ஷன் வாரில் அவங்க வந்து தே கண்டினியூ டு லீட். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.